அன்புக்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு நமக்கெல்லாம் தெரியும் இலங்கையினுடைய கிழக்கு மாகாணம் பொத்துவில் பகுதிகளில் ஏழை மக்களுக்கான வீடு கட்டுகிற ஒரு பணியை நம்ம செஞ்சு வர்றோம். இதுவரைக்கும் 5 வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மேலும் ஒரு 4 வீடுகளை கட்டுவதற்கான பணிகளை ஆரம்பிச்சிருக்கிறோம். அதுக்கான ஒரு இடம் எடுக்கப்பட்டு அந்த இடத்துல ஃபவுண்டேஷன் வேலைகள் எல்லாம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. வேலைகளை ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த நிலையில் அதற்கான உதவிகளை உங்ககிட்ட தான் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதற்கான உதவிகளை உங்களால் முடிந்த எதெல்லாம் முடியுமோ அதெல்லாம் தாங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு அந்த அடிப்படையில் சகோதரர்கள் அதற்காக உதவி கொண்டிருக்கிறீர்கள். இந்த நிலையில் வெள்ளிக்கிழமை கொழும்புல பாலஸ்தீன ஆதரவு பேரணி நடைபெற்றது. அந்த பேரணிக்கு வந்திருந்த சில சகோதரர்கள் என்னை தேடி வந்து என்ன பண்ணாங்கன்னா, சில பேர் எங்களால் முடிஞ்சது நீங்கள் வீடு கட்டுகிற பணிக்காக இதை சேர்த்துக்கிறங்கன்னு சொல்லி சில பண உதவிகளை செய்துவிட்டு சென்றார்கள். ஒரு நெகிழ்ச்சியான ஒரு காரியமாக அது இருந்தது. ஒருத்தர் வந்து ஆட்டோ ஓட்டக்கூடிய கொழும்புல நான் ஆட்டோ ஓட்டுகிற தொழிலை தான் பண்ணுறேன், ஒவ்வொரு நாள் நான் ஆட்டோ ஓட்டி தான் சம்பாதிக்கிறேன் என்று வெளியூர் சகோதரன் நினைக்கிறேன். இங்கே வந்து தங்கி அதை செய்கிறாரு. அவரும் வந்து என்னால் முடிஞ்சது நாங்கன்னு சொல்லி அதற்கான ஒரு தன்னால் முடிந்த ஒரு பங்களிப்பை தந்துவிட்டு போயிருந்தார். மொத்தமாக இன்றைக்கு ஒரு 18,000 ரூபாய் பணங்களை அங்கே வந்த சகோதரர்கள் அவங்களால முடிஞ்சதுன்னு சொல்லி தந்துட்டு போனாங்க. ஜஸாக்கல்லாஹு ஹைரா. இது போன்ற ஒரு சிறுக சிறுக சேமிக்கிற பணங்களால் தான் அந்த பணிகளை நம்ம முன்னெடுத்து வர்றோம். எல்லா நன்மைகளும் இதற்கு பங்களிக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இருக்கிறது. பங்களிக்க நினைக்கிற அத்தனை பேருக்கும் அல்லாஹு தாலா இதற்குரிய நன்மைகளை தந்த அருள் புரிவான் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. உங்களுடைய உதவிகளை கொண்டுதான் இவற்றை எல்லாம் செய்து வருகிறோம். அல்லாஹ் நம்முடைய எண்ணங்களையும் நம்முடைய செயல்பாடுகளையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற பிரார்த்தனையை முன்வைத்துக் கொண்டு இதற்காக உதவ விரும்புகிற சகோதரர்கள் முன்னால் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கிழக்கத்திற்கு உங்களால் முடிந்த உதவிகளை தாராளமாக வாரி வழங்குங்கள். வெளிநாடுகளிலிருந்து இந்த வங்கி கணக்கிழக்கத்தை பயன்படுத்த முடியலை என்று சொல்லக்கூடியவர்கள் முன்னால் தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் மற்றும் தொலைபேசி இலக்கத்திற்கு தொடர்பு கொள்கிற போது அதற்கான வழிமுறைகளையும் நாம் உங்களுக்கு சொல்லித் தருவதற்கு தயாராக இருக்கிறோம். எனவே நம்முடைய இந்த முயற்சி கைகூட வேண்டும். இன்னும் 9 வீடுகள் அந்த பகுதிகளில் கட்ட வேண்டி இருக்கிறது. இதுதான் நம்ம அடுத்து கட்ட இருக்கிற இடம். 4 வீடுகள் கிட்டத்தட்ட இவர்கள் கட்ட முடியும். இந்த வேலைகளும் நீங்க தருகிற உதவிகளை கொண்டுதான் நம்ம செய்ய இருக்கிறோம்ங்கிறதுனால நீங்கள் தான் இதற்கும் உதவ வேண்டும். அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிய வேண்டும். உங்கள்கிட்ட தான் நம்ம இதை கேட்க முடியும். காசாவில் நடக்கக்கூடிய அநியாயங்கள் தொடர்பான வீடியோக்களை பார்க்கக்கூடிய சகோதரர்கள் நீங்க தான் இதுக்காக அள்ளி அள்ளி தர்றீங்க. சிறு தொகையாக இருந்தாலும் உங்களால் முடிந்ததை நீங்கள் தர வேண்டும் என்று நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். சதகத்துல் ஜாரியாவாக ஜகாத் பணத்தையும் ஜகாத் பெறக்கூடிய 8 கூட்டத்தாரில் ஒரு கூட்டத்தார் முஅல்லஃபத்துல் குலூப் உள்ளங்கள் ஈர்க்கப்படுகிறவர்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான். எனவே இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதரர்களும் அதிலே ஒரு குரூப்பாக இருக்கிறதுனால உங்களுடைய ஜகாத் நிதிகளையும் நீங்க தாராளமாக அதற்காக தர முடியும். இதுல மொத்தம் 4 வீடுகள் இந்த லேண்டுக்குள்ள கட்ட முடியும். இந்த லேண்டும் நம்ம விலை கொடுத்து வாங்கியிருக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி. ஏற்கனவே கட்டப்பட்ட ஒவ்வொரு வீடுகளும் 25 லட்சங்கள் சுமார் ஒவ்வொரு வீட்டுக்கு நம்ம செலவழிச்சிருக்கிறோம். முழுமையாக கம்ப்ளீட்டடாக ஒவ்வொரு வீட்டையும் நம்ம செஞ்சு கொடுத்துருக்கிறோம். அதே மாதிரி தான் இந்த இடத்துல 4 வீடுகள் கட்ட வேண்டி இருக்கிறது. எனவே இந்த வீட்டுக்கான உதவி ஒத்தாசைகளையும் வாரி வழங்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். உங்களிடத்தில் மட்டும்தான் நாங்கள் கேட்டு வர முடியும். எனவே இந்த வீடியோக்களை பார்க்கிற சகோதரர்கள் இதற்கான உதவிகளை வாரி வழங்குங்கள். முன்னால் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கிழக்கத்திற்கு நீங்கள் உங்களால் முடிந்த உதவித்தொகைகளை அனுப்பி தர முடியும். அதே நேரத்தில் வெளிநாடுகளிலிருந்து பணம் அனுப்ப முடியாது இந்த அக்கௌண்ட்டுக்கு என்று சொல்லக்கூடியவங்க முன்னால் தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் மற்றும் தொலைபேசி இலக்கத்தை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு அதற்குரிய வழிகாட்டுதல்களையும் நம்ம தருவதற்கு தயாராக இருக்கிறோம். வல்ல இறைவன் நம்முடைய அனைத்து பணிகளையும் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த மக்கள் மகிழ்ச்சியாக அதை ஏற்றுக்கொண்ட காட்சிகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க. எனவே தான் இந்த உதவியை நாங்கள் உங்களிடத்தில் கேட்குறோம். இந்த 4 வீடுகள் கட்டிட்டோம்னா மொத்தம் 9 வீடுகள் முடிஞ்சிடும். அதுக்கு பிறகு இன்னொரு 6 வீடு இப்படி நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் எத்தனை வருஷமானாலும் கட்டி கொடுக்கறது எவ்வளோதாங்கிற அடிப்படையில் தான் இதற்காக ஓடிக்கொண்டிருக்கோம். ஒன்று புரிஞ்சுக்கிறேங்க, நான் இருக்கிறது பொத்துவில்லை இப்போ. ஆனால் நான் உண்மையிலே என்னுடைய வசிப்பிடம் கொழும்பு. இந்த பணிகளை மேற்பார்வையிடுவதற்காக மாதத்தில் குறைஞ்சது 3 தடவையாவது நான் பொத்துவிலுக்கு வந்து போய்கிட்டு இருக்கிறேன். இங்கே சகோதரர் ஃபௌமி பொறுப்பாக இருந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. கிட்டத்தட்ட கொழும்புல இருந்து வர்றதுக்கு 7 மணி நேரம் பிடிக்கும், திரும்ப போகிறதுக்கு 7 மணி நேரம் பிடிக்கும். இந்த நேரங்களையும் செலவு செய்து தான் நான் இதுக்காக வர்றேன். ஏன்னா நீங்கள் தருகிற பணம் சரியாக போய் சேரணுங்கிறதுக்காக வல்ல ரஹ்மான் நம்முடைய பணிகளை ஏற்றுக்கொள்வானாக. அல்லாஹ்விடத்தில் நிறைய பிரார்த்தனை செய்யுங்கள். எனக்காகவும் பிரார்த்தனை செய்யுங்கள். பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் என்றும் பிரார்த்தனை செய்யுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.